Hi friends, welcome back to our channel. Happy Father's Day to all. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா ஃபிஷ் குழம்பு, மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயமும் வெங்காயம் கருவேப்பிலும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, மசாலாத்தூள், புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி, இது வந்து குழம்பு மிளகாத்தூள், அப்புறமா கொஞ்சம் சோம்பு, இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நிறைய அளவாக ஊற்றிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா அடுத்தது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சம், அப்புறமா வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து விட்டுறணும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிட்டேன். வெந்தயத்தை வந்து சிம்மில் வச்சு போடுங்க, இல்லாட்டி தீஞ்சு போயிடும். தீஞ்சிச்சுன்னா கசந்த மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த கட் பண்ணி வச்சுருக்க 4 சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அந்த ஊற வச்சுருந்த புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் இதில் சேர்த்திக்கிறேன். இது சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்குவேன். இந்த குழம்பு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அதிகமாக டைம் நமக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் அவசரமாக எங்கேயாவது போகிறீங்க, சீக்கிரமாக சட்டுன்னு பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிடவும். நான் இது வந்து மத்தி மீன் வச்சு இந்த குழம்பு நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் இதிலே எந்த மீன் வேணாலும் சேர்த்திக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து வேணுங்கிற அளவுக்கு மஞ்சள்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை போட்டுட்டு நல்லா கொதி விடணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். போனதுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டுருங்க. நல்லா வந்து அதோட அரோமா வரும். அது குழம்பு வெந்துருச்சுன்னா நல்லா ஸ்மெல் வரும். அதை வச்சே நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிட்டேன். கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து வச்சுட்டு இதை நான் மூடி விட்டுருவேன். மூடிட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நான் விட்டுட்டேன். 6-7 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த குழம்பு நான் ரொம்ப கெட்டியாக வைக்க போகிறதில்ல, ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா ரைஸ் வந்து மதியானம் அப்படி சாப்பிட்டா சூடான ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் ரொம்ப கெட்டியாக வைக்கல, கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்துடுச்சு. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம இந்த குழம்பு வறுத்தும் வைக்கல இல்லை, அதனால கொஞ்சம் நேரம் நல்லா கொதிவிட விட்டுக்கோங்க. பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சுண்டணும்னு கிடையாது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் பால் சேர்த்திக்க போகிறேன். சின்ன டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அந்த கொஞ்சமாக ஒரு 2 துண்டு தேங்காய் போட்டேன். அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி எதுவும் நான் சேர்த்துல, கொஞ்சம் கெட்டியாகவே சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா இதில் நான் வந்து அந்த மத்தி மீன் கழுவி வச்சுருக்கிறது வந்து ஒரு 3/4 கிலோ மீன் இருக்குது. அதை இதில் சேர்த்திக்க போகிறேன். மத்தி மீன் வந்து நம்ம எப்படி செஞ்சாலும் குழம்பு, ஃப்ரை ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த மீனை சேர்த்திக்க போகிறேன். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்திக்கிறேன் நான். இப்போ நான் எல்லா மீனையும் எடுத்து இதில் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் விட்டுருவேன்.
5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தோன்னா குழம்பு நமக்கு ரெடி ஆகிருக்கும். ரொம்ப நேரம் இது கொதிக்க விட வேண்டாம், அப்புறம் மீன் வந்து உடஞ்சி போயிடும், எடுக்கவே முடியாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க, மீன் வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு நல்லா குழம்பும் கொஞ்சம் கெட்டியாகிருக்கு, மீனும் வந்து நல்லா வந்துடுச்சு. இந்த அளவுக்கு போதும், நான் இதோட ஆஃப் பண்ண போகிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும், அப்புறமா எடுக்கக்கூட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவேன், அவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிஷ் ஃப்ரை, ஒரு பாப்பா ஒரு 5 பீஸ் கேட்டால், ஸோ அவளுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, உப்பு போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன், பரட்டி வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான். வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு செஞ்சால் கூட இந்த டிஷ் சூப்பராக இருக்கும். நான் சிம்லேயே வச்சு கொஞ்சமாக அப்படியே வறுத்தெடுத்துட்டேன், அவ்வளோதான். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், இந்த ஃபிஷ் சாப்பிடவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் வச்சு ரசம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டா கூட போதும், குழம்பு கூட தேவையில்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட. மத்தி மீன் வாங்கினா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையும் நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். ஹாப்பி சண்டே. Thank you friends, keep on support, keep watching my videos. Thank you.